Hi friends, welcome to Triple M Painting Works. இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க ஒரு வண்டி இந்த அசோக் லேலண்ட் தோஸ்து தொட்டி வண்டி பார்த்தீங்கன்னா பாருங்கள் கேபினில் பாருங்கள் அங்கங்கே சைடு ஃபுல்லாக அந்த அப்படியே உப்பி போய் வந்திருக்கு. அதை ஃபுல்லாக தட்டி எடுத்துகிட்டு மெட்டல் பேஸ்ட் போட்டு வேலை பார்ப்போம். உள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னா டிங்கர் வேலை பார்த்துக்கிறாங்க. அதுக்கும் பேஸ்ட்டு பட்டி பார்த்துட்டு சேண்ட் பண்ணிவிட்டு பெயிண்ட் அடிப்போம். தொட்டியில் பாருங்கள், தொட்டி ஃபுல்லாக பொறிஞ்சு போய் கிடக்குது. அது ஃபுல்லாக சுரண்டி பெயிண்ட் அடிப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நம்ம போடுற அடுத்தடுத்த வீடியோட நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா தொட்டி மொத்தமாக சுரண்டிட்டு மொத்தமாக சேண்ட் பண்ணி பட்டிலாம் பார்த்து தேய்ச்சிட்டு தொட்டிக்கு ஃபஸ்ட்டு கோட் அடிக்கிறோம். ஃபஸ்ட்டு கோட் ப்ரைமர் அடிப்போம். எப்போவுமே நம்ம எல்லா வண்டிக்கும் அடிக்கிறது தான். ஃபஸ்ட்டு கோட் ப்ரைமர் அடிச்சுன்னு இருக்கிறோம். ஃபஸ்ட்டு கோட் ப்ரைமர் அடித்தப்புறம் பேஸ் கோட் அடிப்போம். பேஸ் கோட்டு, அதுக்கடுத்து ஃபைனல் கோட்டு. மொத்தம் 3 கோட் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வண்டிக்கு. மேக்ஸிமம் பண்ணுற 90% எல்லா வண்டிக்கும் 3 கோட்டு. அது போக 2 கோட்டு. இந்த ஒரு கோட் அடிக்கிற வேலைலாம் எங்கிட்ட கிடையாது. எப்போவுமே நம்ம 2 கோட்டு இல்லை 3 கோட் அடிப்போம். அப்போ தான் அந்தளவுக்கு வண்டி தரமாக இருக்கும். வண்டி பெயிண்ட்டும் அந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்கும். லைஃப் லாங் வரும் பெயிண்ட்டு. பாருங்கள், ப்ரைமர் போட்டாச்சு. ப்ரைமர் போட்டப்புறம் இந்த பெயிண்ட் உரிகிற வேலை அதெல்லாம் இருக்காது. பெயிண்ட்டு நல்லா பக்காவாக ஃபிட்டாக உட்காரும். பாருங்கள், இருந்தாலும் பக்காவாக அடிச்சுன்னுக்கிறாரு பாருங்கள் ப்ரைமரு. ப்ரைமர் அடித்தப்புறம் பேஸ் கோட் அடிப்போம். அதையும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அப்படியே வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். பாருங்க, அடுத்து தொட்டிக்கு பேஸ் கோட் அடிக்கிறோம். கேபினில் பார்த்தீங்கன்னா இன்னும் பட்டிலாம் பார்க்கல. ஏன்னா தொட்டியில் வேலை அதிகமாக இருந்தாலும் முதல்ல தொட்டிக்கு ஒரு பேஸ் கோட் போட்டு அதை கம்ப்ளீட் பண்ணிடலாம் தான் ஃபஸ்ட்டு தொட்டியை வேலை பார்த்துக்கிறோம். கேபின் பேஸ்ட் மட்டும் போட்டுருக்குறோம். அடுத்து இப்போ தொட்டிக்கு பாருங்கள். தொட்டிக்கு பேஸ் கோட் பார்த்தீங்கன்னா இந்த நிறுத்தி பக்காவாக அடிக்கிறாரு பாருங்கள். பேஸ் கோட்டி நல்லா ஃபைனல் கோட் மாதிரி இருக்கும். அந்தளவுக்கு நல்லா நிறுத்தி நிதானமாக தெளிவாக பக்காவாக அடிப்போம். இதை அடிச்சுட்டு இதுக்கப்புறம் அங்கங்கே சின்ன சின்ன கிராச் மார்க் என்ன தெரிஞ்சு அதுக்கு ஸ்பாட் பட்டி பார்ப்போம். அதை பார்த்துட்டு ஃபைனல் கோட் அடிப்போம். அப்போ தான் வண்டி நல்லா ஒரு பக்காவாக புது வண்டி ஷோரூம் பீஸ் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. சரி வாங்க சார், அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தொட்டிக்கு பேஸ் கோட்டில் அடிச்சு தொட்டி ஒரு ஃபைனஸ்ட் கண்டிஷன் கொண்டு வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு ரொம்ப மோசமாக இருந்தது. அங்கங்கே பெயிண்ட்லாம் உறிஞ்சி அது ஃபுல்லாக தேய்ச்சி தொட்டியை ரெடி பண்ணியாச்சு. இப்போ அடுத்து கேபின் தான். கேபின் இதோடலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த எப்படி சொல்கிறதுனா அப்படியே பபுள்ஸ் மாதிரி வந்துருந்தது அந்த இடம்லாம். அதை ஃபுல்லாக தட்டி எடுத்துகிட்டு பேஸ்ட்டு பாடி ஃபில்லர் போட்டுது. இப்போ பட்டி பார்த்துக்கிறோம். பட்டி பார்த்துட்டு பட்டிலாம் தேய்ச்சிட்டு திருப்பி தொட்டிக்கு ஸ்பாட் பட்டி பார்ப்போம். தொட்டிக்கு கேபினுக்குலாம் ஸ்பாட் பற்றி பார்ப்போம். ஸ்பாட் பட்டினா அதான் மொத்தமாக சேண்ட் பண்ணி பேஸ் கோட் அடித்தப்புறம் வேறு எங்கன்னா சின்ன சின்ன கிராச் மார்க் இருக்கா அதெல்லாம் பார்த்து பக்காவாக அடிப்போம். ஒரு காருக்கு எப்படி அடிக்கிறோமோ அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் அடிப்போம். கமர்ஷியல் வெஹிக்கிள், வேனு, லாரி அது மாதிரிலாம் கிடையாது. ஒரு காருக்கு எப்படி அடிக்கிறோமோ பேஸ் கோட் அடித்து ஸ்பாட் பட்டிலாம் பார்த்து அடிப்போமோ அந்த மாதிரி பக்காவாக ஸ்பாட் பட்டி பார்த்து பேஸ் கோட் அடித்து தரமாக பண்ணுவோம். ஸோ உங்கள் வண்டி இதே மாதிரி தரமாக பக்காவாக பெயிண்ட் அடிக்கணுமா, நம்ம கிட்ட எடுத்துவாங்க. தரமாக பக்காவாக ஒரு ஷோரூம் பீஸ் மாதிரி பண்ணி கொடுக்கலாம். நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்பீங்க, ஒரு பொலோரோ தோஸ்ட்லாம் பண்ணியிருப்போம். அதான் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா ஒரு ஒரிஜினாலிட்டி பண்ணியிருப்போம் பாருங்கள்.
புது வண்டி தான், அப்படியே திருப்பி ஒரு புது வண்டி மாதிரி ஷோரூம் பீஸ் மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துருப்போம். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க மேலே ஐ பட்டனில் கொடுத்துக்கிறேன், அந்த வீடியோ போய் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வாங்க அப்படியே நம்ம அடுத்தடுத்து என்னென்ன வேலை பார்க்குறோம், எப்படி வேலை பார்க்குறோன்னு பார்க்கலாம் வாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ பெயிண்டிங் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஃபைனல் கோட்டு இந்த ஸ்பாட் பட்டி பார்த்து வண்டி மொத்தமாக சேண்ட் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். சோப் ஆயில் போட்டு வண்டி மொத்தமாக சேண்ட் பண்ணிட்ட அப்புறம் இப்போது ஃபைனல் கோட் அடிக்கிறோம். பாருங்கள் எந்தளவுக்கு நல்லா ஃபினிஷிங், பாருங்கள் எந்தளவுக்கு தரமாக பக்காவாக வருதுன்னு. ஃபைனல் கோட் அடித்த அப்புறம் கேபினுக்கு வந்து ஃபஸ்ட்டு கோட் அடித்து அப்படியே செகண்ட் கோட் அடிப்போம். கேபினுக்கு தொட்டிக்கு வந்து இப்போ 3வது கோட் அடிச்சு இருக்கிறோம். தொட்டிக்கு வந்து ஃபஸ்ட்டு ப்ரைமரு, செகண்ட் கோட் வந்து பேஸ் கோட்டு, 3வது வந்து இப்போது ஃபைனல் கோட் அடிக்கிறோம். இது முடிச்சு அப்படியே கேபினுக்கு அடிப்போம் 2 கோட்டு. ஸோ அப்படியே வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ கண்டினியூ பண்ணலாம்.
பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எந்த அளவுக்கு ஷைனிங் இருக்கு பாருங்க. 2 கோட் அடிச்சாச்சு. வண்டி மொத்தமாக 2 கோட் அடிச்சு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அதாவது தொட்டிக்கு 3 கோட், கேபினுக்கு 2 கோட்டு. ஷைனிங் மட்டும் பார்த்தீங்களா எப்படி இருக்கு பாருங்க. ஒரு புது வண்டி எடுத்த ஃபீல் இருக்கும், அப்படியே இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். பெயிண்ட்டும் அந்த அளவுக்கு நல்லா நைஸாகவும் இருக்கும், ஸ்மூத்தாகவும் இருக்கும் பெயிண்ட்டு, அந்த அளவுக்கு ஷைனிங்காகவும் இருக்கும். பாருங்கள் இந்த அளவுக்கு பக்காவாக இருக்கு பாருங்க. நல்லா ஷைனிங்காக இருக்கு பாருங்க. பெயிண்ட்டும் எஸ்டி பிராண்டு கம்பெனி பெயிண்ட்டு, குவாலிட்டியான பெயிண்ட். இது 2 வருஷம் நல்லா லாங் லைஃப் வரும் பெயிண்ட்லாம். ஸோ உங்கள் ஒன்று இதே மாதிரி தரமாக பக்காவாக பெயிண்ட் பண்ணுமா, நம்மக்கிட்ட எடுத்து வாங்க ஃப்ரெண்ட்ஸ், மாசாக பண்ணிடலாம். தொட்டிலாம் பாருங்கள் எந்த அளவுக்கு நைஸாக இருக்கு பாருங்கள். இந்த இடம்லாம் எந்த அளவுக்கு பொறிஞ்சு போயிருக்கு அப்படியே. தொட்டி மொத்தமாக பெயிண்ட்லாம் உரிச்சு பண்ணப்புறம் அந்த அளவுக்கு பக்காவும் வந்திருக்கு. அடுத்து உள்ளே பார்த்தீங்கன்னா உள்ளே அதே மாதிரி தான் தொட்டி பொறிஞ்சிருக்கு. அதையும் நம்ம மொத்தமாக சுரண்டி எடுத்துகிட்டு, ஒரு பக்கம் சுரண்டி இருக்கும் பாருங்கள், இதுவும் மொத்தமாக சுரண்டி எடுத்துகிட்டு கிரே கலர் அடிப்போம். கிரே கலர் வந்து உள்ளே 2 கோட் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா மொத்தமாக சுரண்ட அப்புறம் அதுவும் 2 கோட் அடிப்போம். ஏன்னா ஒரு கோட் அடித்தா நல்லா இருக்காது, கவர் ஆகாது. ஃபஸ்ட்டு ஒரு கோட் அடிச்சாச்சு. இப்போ வந்து 2வது கோட் அடிச்சுன்னு இருக்கிறோம் உள்ள தொட்டிக்கும். தொட்டிக்கு ஏன் ப்ரெஷ்ஷில் போகிறோன்னா, தொட்டி ஸ்ப்ரே பண்ணால் வந்து வெளியெல்லாம் பரவும். அதனால தான் ஒரு கண்டெய்னர் கூண்டு வந்தீங்கன்னா அடிச்சியில் நம்ம ஸ்ப்ரே பண்ணிடலாம். ஓப்பன் பாடி வண்டினா உள்ளே வந்து ப்ரெஷ்ஷில் தான் அடிச்சு ஆகணும், அப்போ தான் வெளியே பரவாது. அப்படிலாம் வெளியே கேபினு தொட்டிலாம் அந்த புகை அப்படியே உக்காஞ்சிவிடும் இந்த கிரே கலரு. ஸோ அதனால தான் ப்ரெஷ்ஷில் அடிக்கிறோம். பாருங்கள் ப்ரெஷ்லேயும் நல்லா பக்காவாக அடிக்கிறோம் பாருங்கள். அந்தளவுக்கு ஷைனிங் இருக்குது பாருங்கள். 2வது கூட அடிக்கிறோம் தொட்டிக்கு உள்ளேயும் நம்ம பாருங்கள் 2 கூட அடிக்கிறோம் பாருங்கள். 2 கூட அடிச்ச அப்புறம் பார்த்தீங்களா எந்த அளவுக்கு ஷைனிங் இருக்குது பாருங்கள். இது ஃபஸ்ட்டு கூட அடிச்ச அப்புறம் பாருங்கள் எப்படி இருக்குது, 2வது கூட அடிச்ச அப்புறம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ அந்தளவுக்கு தரமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வேலை. ஒரு பக்காவாக இருக்கும் வண்டி. கேபு அதுக்கடுத்து எல்லோ அடிக்கிறோம். ஃப்ரண்ட் அண்ட் பேக் எல்லோ அடித்தாச்சு. எல்லோ அடிச்சப்பறம் ஃபைனல் அவுட்புட் வரும் பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு வண்டியோட அவுட்புட்டு. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நம்ம போடுற அடுத்தடுத்த வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு. ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மொத்த ஒர்க்கும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸ்ப்ரே ஒர்க் மொத்தமாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போது மாஸ்கிங் பண்ணதெல்லாம் ரிமூவ் பண்ணுறோம். ஹெட்லேம்ப்பு, ஃப்ரண்ட்டு கண்ணாடி, அது ஃபுல்லாமே ஃப்ரண்ட்டு கண்ணாடி, சைடு கண்ணாடிக்கு மொத்தமாக மாஸ்க் பண்ணதெல்லாம் மொத்தம் ரிமூவ் பண்ணுறோம். ஏன்னா அந்தளவுக்கு பக்காவாக இப்போ மாஸ்க் பண்ணி மேக்ஸிமம் ரிமூவ் பண்ணுற பாட்டெலாம் ரிமூவ் பண்ணிவிடுவோம். ரிமூவ் பண்ண முடியாத பாட்டை வந்து மாஸ்க் பண்ணிவிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் மாஸ்க் பண்ணி அடிக்கிற எந்தளவுக்கு தரமாக வந்துருக்கு பாருங்கள். பிட்டு ஒரு துளி பெயிண்ட் கூட படாது கண்ணாடியில், ஹெட்லேம்பில், சைட் மிரர்ஸில், உள்ளே முதல் கொண்டு பாருங்கள் மாஸ்க் பண்ணி தான் அடிப்போம் பெயிண்ட்டை. டேஷ்போர்ட்லாம் கவர் பண்ணிவிடுவோம் துணியை போட்டு. அந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட் நம்ம ஒர்க்கு. ஸோ உங்கள் வண்டி இதே மாதிரி தரமாக பக்காவாக ஒரு ஷோரூம் பீஸ் மாதிரி பக்காவாக பெயிண்ட் அடிக்கணுமா, எங்ககிட்ட எடுத்துவாங்க. ட்ரிபிள் பெயிண்டிங் ஒர்க்ஸ், காஞ்சிபுரம் எங்கள் லொக்கேஷனு. எடுத்துவாங்க ஃப்ரெண்ட்ஸ். தரமாக சூப்பராக ஒரு ஷோரூம் வந்து எடுத்தால் எப்படி இருக்குமோ அதே ஃபீல் மாதிரி உங்களுக்கு பக்காவாக தரமாக பண்ணி கொடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கீழே டிஸ்பிளேல இருக்கிற நம்பர் கால் பண்ணி உங்கள் வண்டி என்ன கலர்னு சொல்லி புக் பண்ணி வச்சுக்கோங்க, எந்த டேட் எடுத்து வரணும்னு. உங்கள் வண்டி எடுத்து வாங்க, தரமாக பக்காவாக பண்ணிடலாம். வண்டியோட ஓவரால் அவுட்புட் பாருங்கள், லெட்டர்ஸில் எழுதியாச்சு. எந்த அளவுக்கு தரமாக பக்காவாக ஒரு புது வண்டி மாதிரி இருக்கு பாருங்கள் பார்க்குறதுக்கு. பின்னாடிலாம் பாருங்கள் அந்த மீன்லாம் போட்டுக்கிறாங்க பாருங்கள், டிசைனு மீன் ஏற்றுற வண்டி போல வருது, பக்காவாக இருக்கு பாருங்கள். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.